வணக்கம் நண்பர்களே. இந்த காணொளியில் நாம் பார்க்கவிருக்கின்ற ஒரு பாடல் தனிப்பாடல் திரட்டில் ஔவையார் பாடிய தனிப்பாடலாக வருகின்ற ஒரு பாடல். இந்த பாடலில் இது அவருடைய 1வது பாடல், ஃபர்ஸ்ட். இந்த பாடல்ல இவர் என்ன செய்யறாரு அப்படின்னா, விநாயகரை ஔவையார் வழிபட்டு கொண்டிருக்கிறார். அப்பொழுது சுந்தரமூர்த்தி நாயனாரும் சேரமான் பெருமாள் நாயனார், சுந்தரமூர்த்தி நாயனாரும் சேரமான் பெருமாள் நாயனார் இருவரும் கைலாயத்திற்கு சென்று கொண்டிருக்கிறார்கள். அப்பொழுது அவர்கள் ஔவையாரையும் உடன் அழைக்கிறார்கள். சுந்தரமூர்த்தி நாயனார், சேரமான் பெருமாள் நாயனார் 2 பேரும் கைலாயத்துக்கு போகும்போது ஔவையாரையும் உடன் அழைக்கிறார்கள். இருங்க வரேன், விநாயகரை வழிபட்டு கொண்டிருக்கின்ற அவர் இதோ நானும் வந்து விடுகிறேன் என்று விநாயகரனுடைய வழிபாட்டை துரிதப்படுத்துகிறார், வேக வேகமா பண்றார். அப்போ விநாயகர் வந்து ஔவையார்கிட்ட, ஒன்னும் அவசரப்படாத, நீ மெதுவாகவே வழிபாடு நடத்தி முடி, நான் உன்னை கைலாயத்திற்கு கொண்டு சென்று சேர்ப்பிக்கிறேன் என்று சொல்லுகிறார். உடனே ஔவையாரும் அவங்க கிட்ட, சரி நீங்க போங்க நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க புறப்படுறாங்க. அவங்க யானை, தேர், குதிரை என்ற வாகனங்களிலே அவர்கள் பயணித்துக் கொண்டிருக்கின்றார்கள். நீங்க போங்க நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவர்கள் ஔவையார் மிகவும் பொறுமையாக விநாயகரை வழிபாடு நடத்துகிறார். வழிபாடு நடத்தி முடிச்ச உடனே விநாயகரினுடைய அருளினால், விநாயகர் தன்னுடைய துதிக்கையினால் ஔவையாரை அப்படியே தூக்கி கொண்டு போய் கைலாயத்துல உட்கார வச்சுறார். அதுக்கப்புறம் ஔவையார் போனதற்கு பின்னர் வெகு நேரம் கழித்து சுந்தரமூர்த்தி நாயனாரும் பெருமாள் நாயனாரும் வராங்க, சேரமான் பெருமாள் நாயனாரும் வராங்க. வந்த உடனே தனக்கு முன்பாகவே ஔவையார் இருக்கிறத பார்த்து, எப்படி இவ்வளவு சீக்கிரம் வந்தீங்க என்று கேட்கிறார்கள். அந்த கேள்விக்கு ஔவையார் அளிக்கின்ற பதில்தான் இந்த பாடல். நாம் இந்த பாடலை இப்பொழுது பார்க்கலாம். மதுரம் மொழி, மதுரம் என்றால் தேன், இனிமையாக, இனிமையான மொழியை பேசுகின்ற, இனிய மொழி அப்படின்னாவே நல்ல மொழி, உயர்ந்த மொழி அப்படின்னா தமிழ் மொழி, ஆங்கிலம், தமிழ், சமஸ்கிருதம் அப்படி இல்லை. நல் வார்த்தைகள், நல்ல வார்த்தைகளை பேசுகின்ற அப்படின்னு அர்த்தம். சோ மதுர மொழி, இனிமையான மொழியினை பேசுகின்ற தன்மையுடைய நல் உமையாள், நல்ல உமையாள் என்றால் உமையவள், சிவபெருமானின் மனைவியாக இருக்கின்ற உமையவள், நல் உமையாள். அவள் எப்படி? மதுர மொழி பேசுகின்றவள். அவளுடைய சிறுவன், அவனுடைய மைந்தன் விநாயகர். சோ விநாயகர் என்பதை மதுர மொழி பேசுகின்ற நல் உமையாளின் மகனாகிய சிறுவன் விநாயகன் மலர் அடியை, அந்த விநாயகரினுடைய மலர் போன்ற பாதங்களை, அவனுடைய திருவடி எப்படி இருக்கும்? மலர் போன்ற அவனுடைய திருவடியை முதிர நினைய, ஏனோ தானோன்னு வணங்குறது இல்ல. இன்னைக்கு விநாயகர் சதுர்த்தி எப்படியாவது வழிபடணும் அப்படின்னு ஏதோ ஒரு கடமைக்கு ஒரு விநாயகர் கோயிலுக்கு போறது, ஏதோ ஒரு கடமைக்கு ஒரு மந்திரத்தை முணுமுணுப்பது, இதுல இல்ல. முதிர, மனசுக்குள்ள நல்ல முதிர்ச்சி அடைய, அதாவது முதிர்ந்த, மிகவும் சிறந்த, முத்துன அப்படின்னா அனுபவி, முதியவர் அப்படின்னா எல்லாத்துலயும் முதிர்ந்த. அது மாதிரி இந்த வழிபாட்டுல சிறப்பான வழிபாடு நினைக்கின்ற அவருடைய மலரடியை முதிர நினைக்கின்ற, அந்த அவருடைய திருவடியை மிகவும் சிறப்பாக வழிபடுகின்ற வல்லார்க்கு, அப்படி ஒருத்தன் வழிபடுறான் அப்படின்னால வல்லவன் தான். அந்த வல்லார்க்கு இது என்ன சாதாரண விஷயமா? இது என்ன அரிய விஷயமா? பூமியிலிருந்து கைலாயத்திற்கு வருவது என்பது இது ஒன்றும் அரிய விஷயம் இல்லை. யாருக்கு? மதுர மொழி பேசுகின்ற நல் உமையாளாகிய பார்வதியின் மகனாகிய விநாயகரின் மலரடியை நன்றாக உளமாற நினைத்து வழிபடுகின்ற
வழிபடுகின்றவர்கள் வல்லார்கள், அந்த வல்லவர்களுக்கு இது ஒன்றும் அரிய செயல் இல்லை என்று சொல்கிறார். அப்புறம் முகில் போல் முழங்கி, முகில் என்றால் மேக கூட்டங்கள், மேக கூட்டங்களுக்கு இடையே முழங்குவது என்றால் என்ன அர்த்தம்? இடி இடிக்கிறதுன்னு அர்த்தம். இடி போல் முழங்கி அதிர, அப்படியே பூமி அதிர வருகின்ற யானை. அப்ப யானை அப்படி ஒரு காலடி எடுத்து வைக்குது அப்படின்னா எப்படி இடி இடிச்சு இந்த பூமி அதிருமோ அவ்வாறு விரைவாக நடந்து செல்லுகின்ற யானை. முகில் போல் முழங்கி அதிர வருகின்ற யானையும் தேரும் அதன் பின் சென்ற குதிரையும். அப்ப முன்னாடி யானைப்படை, அப்புறம் குதிரைகள், யானை, அடுத்தது தேர், அடுத்தது குதிரைப்படை, இப்படி வரிசையா வருது, எல்லாம் போறாங்க. சோ யானையும் தேரும் அதன் பின் சென்ற குதிரையும் காதம், குதிரையும் காதம். காதம் அப்படின்னு சொன்னா 10 மைல் தொலைவு அப்படின்னு அர்த்தம். ஒரு காத தூரம் அப்படின்னா 10 மைல் அர்த்தம். இது பழைய அளவு 10 மைல். ஒரு மைல் என்பது 1.6 கிலோமீட்டர். அப்ப 10 மைல் என்றால் 16 கிலோமீட்டர். ஒரு நாழிகைக்கு குதிரையும் காதம், கிழவியும் காதம். குதிரைக்கும் ஒரு வினாடியில 10 கிலோமீட்டர், 16 கிலோ, 10 மைல் போகும். சோ எப்படி சொல்லுவாங்க ஆங்கிலத்தில் அல்லது இயற்பியலில் படிக்கும் போது, இத்தனை கிலோமீட்டர் பர் செகண்ட், ஒரு வினாடிக்கு நீங்க எவ்வளவு தூரம் போறீங்க அப்படிதானே சொல்லுவாங்க. அப்போ காதம் என்று சொன்னால் 10 மைல், அதாவது 16 கிலோமீட்டர். எவ்வளவுக்கு? ஒரு நாழிகை. நாழிகை என்று சொன்னால் 60 வினாடி, ஒரு நிமிஷம். சோ ஒரு நிமிஷத்துக்கு 16 கிலோமீட்டர், அதாவது 10 மைல் செல்லுகின்ற தன்மை இதுக்கெல்லாம் உண்டு. சோ அந்த குதிரை, யானை, தேரு, அதன் பின்ன செல்லுகின்ற குதிரை எல்லாத்துக்கும் காதம். எல்லாம் ஒரு ஒரு நிமிடத்திற்கு 16 கிலோமீட்டர் போகும். அது மாதிரி தான் கிழவியும் காதம். இந்த ஔவையாகி இந்த கிழவிக்கும் அதே மாதிரி காதம். அதே மாதிரி ஒரு நிமிஷத்துக்கு 16 கிலோமீட்டர் வேகத்துல எப்படி உங்களுடைய யானையும் தேரும் அதன் பின்னே வருகின்ற குதிரையும் எப்படி ஒரு வினாடிக்கு ஒரு நிமிஷத்திற்கு 60 கிலோமீட்டர் வேகத்துல வந்துச்சோ, அதே மாதிரி கிழவியாகி இந்த ஔவையும் அதே போல் நான் இங்கே வந்து சேர்ந்தேன். குல மன்னனே. குல அப்படின்னா குல சிறப்பு மிக்க. அந்த காலத்துல மிகவும் முக்கியமான ஒருத்தனுடைய குலம், எந்த குலத்திலே இருந்து அவன் தோன்றுகின்றான், நற்குலத்தில் தோன்றியிருக்கான். அப்போ நல்ல குலத்திலே தோன்றி இருக்கின்ற மன்னனே, நான் சொல்லுகின்றேன், மதுர மொழி பேசுகின்ற நல்ல உமையாளின் மைந்தனான விநாயகரின் மலரடியை முதிர நினைக்கின்றவர்களுக்கு எந்த காரியமும் அரிதாக இருக்காது. முகில் போல் முழங்கி, இடி போல் முழங்கி பூமி அதிர வருகின்ற யானையும் தேரும் அதன் பின் சென்ற குதிரையும் காதம், கிழவியும் காதம். குல மன்னனே என்று எப்படி நான் கைலாய மலைக்கு உங்களுக்கு முன்பாக நான் வந்து சேர்ந்தேன், நான் வந்து சேர்வதற்கு எப்படி விநாயக பெருமான் எனக்கு உதவினார் என்று ஒரு அருமையான பாடலிலே இங்கே சொல்லி இருக்கிறார். நன்றி.